தொழிலாளர்களின் நலன்களை அடகு வைத்துவிட்டு பன்னாட்டு நிறுவனங்களின் முகவராக திராவிட மாடல் அரசு செயல்படுவதாக மருத்துவர் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழர்களுக்கு 80 விழுக்காடு வேலை சட்டத்தை உடனே நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரம் அருகில் செயல்படும் சாம்சங் தொழிற்சாலையில் பணியாற்றி வரும் தொழிலாளர்கள் ஊதிய உயர்வு, 8 மணி நேர வேலை, தொழிற்சங்க உரிமை உள்ளிட்ட 8 கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலை நிறுத்தம் மேற்கொண்டு வருவதை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்நிலையில் தமிழக அமைச்சர்கள் முன்னிலையில் நேற்று நடைபெற்ற பேச்சுக்களில் சாம்சங் நிறுவனத்திற்கும் தொழிலாளர்களில் ஒரு பிரிவினருக்கும் இடையே உடன்பாடு எட்டப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தொழிலாளர்களில் இன்னொரு பிரிவினர் வேலை நிறுத்தத்தை தொடரப்போவதாக அறிவித்துள்ளனர். உண்மையில் சாம்சங் தொழிலாளர்கள் பிரச்சினைக்கு தீர்வு காணப்படவில்லை. மாறாக தொழிலாளர்களிடையே பிரிவினை ஏற்படுத்தப்பட்டு சாம்சங் நிறுவன நிர்வாகம் தப்ப வைக்கப்பட்டுள்ளது. தொழிலாளர்களிடையே பிளவை உண்டாக்கி ஒரு பொம்மை அமைப்பை உருவாக்கி அதற்கு மகுடம் சூட்டும் பழைய சூழ்ச்சியையே திமுக அரசு மீண்டும் செய்திருக்கிறது. சாம்சங் தொழிலாளர்கள் சிக்கலுக்கு தீர்வு காண வேண்டிய கடமை தமிழக அரசுக்கு இருந்த நிலையில் தொழிலாளர்களுக்கு ஆதரவாக இருந்து அவர்களின் கோரிக்கைகள் நிறைவேற உறுதுணையாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் தமிழக அரசோ தொழிலாளர்களின் நலன்களை அடகு வைத்துவிட்டு சாம்சங் நிறுவனத்தின் நலன்களை பாதுகாத்திருக்கிறது. இதன் மூலம் தொழிலாளர்களுக்கு பெருந்துரோகம் செய்திருப்பது கண்டிக்கத்தக்கது. தமிழ்நாட்டில் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திமுக அரசு பதவியேற்ற நாளில் இருந்தே தொழிலாளர்களின் நலன்கள் காவு கொடுக்கப்பட்டு வருகின்றன. தமிழக வரலாற்றில் இதுவரை இல்லாத வகையில் 12 மணி நேர வேலை முறையை திணிக்க சட்டம் கொண்டு வந்தது திமுக அரசுதான். கடுமையான எதிர்ப்புக்கு பிறகுதான் அதை திரும்ப பெற்றது. சாம்சங் தொழிலாளர்கள் கோருவதும் 8 மணி நேர வேலை, தொழிற்சங்க உரிமை போன்ற நியாயமான கோரிக்கைகள்தான். தொழிலாளர்களின் பக்கம் அரசு நின்று இருந்தால் அந்த கோரிக்கைகளை சாம்சங் நிறுவனம் ஏற்றுக்கொண்டிருக்கும். ஆனால் இந்த விவகாரத்தில் நீதிபதியாக செயல்பட வேண்டிய தமிழக அரசு சாம்சங் நிறுவனத்தின் முகவராக மாறி தொழிலாளர்களிடையே பிளவை ஏற்படுத்தியுள்ளது. இதை தொழிலாளர் சமுதாயம் ஒருபோதும் மன்னிக்காது. சமூக நீதி அரசு என்று மூச்சுக்கு 300 முறை கூறிக்கொள்ளும் திமுக அரசு ஒருபோதும் தொழிலாளர்கள் பக்கம் நின்றதில்லை. மாறாக பன்னாட்டு நிறுவனங்களின் மனம் கோணக்கூடாது என்பதில்தான் திமுக அரசு கவனமாக இருந்து வருகிறது. 2021ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலின் போது தமிழ்நாட்டில் தனியார் நிறுவனங்களில் 80 விழுக்காடு வேலை வாய்ப்புகள் தமிழர்களுக்கே வழங்கப்படுவதை பாட்டாளி மக்கள் கட்சி உறுதி செய்யும் என வாக்குறுதி அளித்திருந்தோம். அதற்கு போட்டியாக திமுக ஆட்சிக்கு வந்தால் 75 விழுக்காடு வேலை வாய்ப்பை தமிழர்களுக்கு வழங்க சட்டம் இயற்றுவோம் என திமுக அரசு வாக்குறுதி அளித்தது. ஆனால் இதுவரை அதை செயல்படுத்தவில்லை. காரணம், முதலாளிகளின் நலன்கள் பாதிக்கப்பட்டுவிடக்கூடாது என்ற விசுவாசம்தான். தொழிலாளர்களின் உரிமைகளை பறித்த எந்த அரசும் நீடித்ததாக வரலாறு இல்லை. இதை திராவிட மாடல் அரசு உணர்ந்து கொள்ள வேண்டும். வேலை நிறுத்தத்தை தொடரும் சாம்சங் தொழிலாளர்களின் நியாயமான கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படுவதற்கு அரசு துணை நிற்க வேண்டும். அத்துடன் தமிழ்நாட்டில் உள்ள தனியார் நிறுவனங்களில் 80 விழுக்காடு வேலை வாய்ப்புகளை தமிழர்களுக்கு வழங்குவதற்கான சட்டத்தை உடனடியாக கொண்டு வந்து நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்.